லேப்டாப் முன்னாடி ஒரு 10-12 மணி நேரம் உட்காடுறீங்க, ஃபோன் டைம் இல்லைங்களா? ஸோ அப்போ 12 to 14 hours யூர் கண்டினியூஸ்லி ஆன் ஸ்க்ரீன். அப்போ அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும் இப்போ நீங்களே சொல்லுங்கள். செகண்ட் திங், சர்வைக்கல் கேன்சருக்கு வந்துட்டு ஒரு வேக்சின் இருக்குது. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. இப்போல்லாம் தேர் ஆர் மெனி ரிசர்ச் பேப்பர்ஸ். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் அந்த ரிசர்ச்சில் போடுங்க. இப்போ பெர்ப்ளெக்சிட்டி போங்க, பெர்ப்ளெக்சிட்டியில் போயிட்டு என்னென்ன விமன் ஹெல்த் டிசீசஸ் ஏர்லியாக வருது. ஆனால் அதுக்காக அதெல்லாம் உண்மை அப்படின்னு நினைப்பேன். இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ஃபர்மேஷன். அப்படின்னும் போது ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஆனால் நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. ஆனால் நம்ம வந்து விமனோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி பேசுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்கும். விமனோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து ஷையாக ஃபீல். அது ஒரு டேபு அப்படின்னு. மென்னோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி பேசுவோம், ஐயோ இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது. அப்படி ஏன்? ஹெல்த் குரு நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டாக்டர் இந்துமதி சோமசுந்தரம், ரிசர்ச்சர், அகடமிஷியன், ஆர்தர் அண்ட் ஆண்டர்பிரனர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் வெர்சிட்டல் இந்து லேர்னிங் அகாடமி அண்ட் நைரப் ஃபவுண்டேஷன். எஸ், வணக்கம் மேம். வணக்கம். எஸ் மேம். இப்போ வந்துட்டு என்னோட உடம்புல வந்துட்டு எந்த பிரச்சனையுமே இல்லை, எனக்கு எந்த ஹெல்த் இஷ்யூஸுமே இல்லை, நான் நல்லாவே இருக்கேன் அப்படின்றப்போ நான் ரெகுலரா போயிட்டு வந்துட்டு செக்அப் பண்ணுமா மேம்? அது நீடா? ரொம்ப நல்ல கொஸ்டின். கண்டிப்பாங்க. இப்போ நம்ம ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் பற்றி தானே பேசுகிறோம். எஸ் மேம். இப்போ உங்களுக்கு பிளட் டெஸ்ட்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். உங்களுக்கு ஹேபிட்டில் வந்து நீங்கள் ரெகுலராக நல்லா இருக்கீங்க அப்படின்னு இருக்குது. ஆனால் உங்கள் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக ஜாஸ்தியான உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. நம்ம நினச்சிப்போம் நம்ம ரெகுலராக இருக்கோம் நல்லா இருக்கோம் அப்படின்னு. நம்மளோட என்னென்ன இப்போ ஒரு நார்மல் சிம்பிள் பிளட் டெஸ்ட் சிபிசி பண்ணுறதுனால ஒன்றும் குறைஞ்சிட போகிறது இல்லையே. இப்போ நம்ம நல்லா இருக்கோன்னு அப்படியே நினச்சிட்டோம் வச்சுக்கோங்க. உங்களோட பிஎம்ஐ வந்து ஜாஸ்தி ஆகுது. இல்லைனா உங்களோட விசரல் ஃபேட்டுன்னு ஒன்று இருக்குது பாடிக்குள்ளே இல்லைங்களா? இப்போ நமக்கு வந்துட்டு எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, குண்டானோன்னா லைக் ப்ராபப்ளி பின்னாடி நமக்கு வெயிட் ஏறுது, இல்லைனா பெல்லி ஃபேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுதான் வெயிட். அப்படி கிடையாது. தின்னா இருக்கிறவங்களுக்குமே தெர் இஸ் சம்திங் கால் விசரல் ஃபேட். இன்டர்னல் ஆர்கன்ஸில் போய் அது வந்து உட்காந்துரும். அப்போ அது மூலியமாகவும் நமக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ப்ரிவென்டிவ் மெடிசனில் சிம்பிளுங்க. நிறைய நம்ம செலவு பண்ணுறோம். எவ்ரி 3 months ஆர் எவ்ரி 6 months ஈவன் இஃப் யூ ஆர் ஹெல்தி, நம்ம போயிட்டு ஒரு டாக்டரை பார்த்துட்டு நான் நல்லா இருக்கேன்னா ஒரு ஜென்ரல் செக்அப், ஒரு ஜென்ரல் ஃபிசிஷியனை பார்த்து நம்ம ஒரு ஜென்ரல் செக்அப் போயிட்டு ஐம் ஆல் ரைட் பட் ஸ்டில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டூ அப்படின்னு சொல்லி ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்கலாம். இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் நீங்கள் கேட்டதில், உங்களோட விட்டமின் டி இப்போ யூத்துக்கு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் விச் இஸ் ஸ்ப்ரெடிங். ரிசர்ச் ஆஸ் அ ரிசர்ச்சர் நான் சொல்கிறேன், ரிசர்ச் ஹவ் ப்ரூவன் தட் சின்ன பசங்களுக்கே 8th standard 9th standard படிக்கிற பசங்களுக்கு இட்ஸ் ப்ரூவன் எவிடன்ஸ் விட்டமின் டி கம்மியாக இருக்குது. ஸோ விட்டமின் டினால எவ்வளோ பிரச்சனை வருது. அப்போ ரெகுலராக நம்மளோட சிபிசி கம்ப்ளீட் பிளட் கவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிளட்டை கொடுத்து அது பார்க்கலாம். விட்டமின் டி, விட்டமின் B12, நம்மளோட கால்சியம் லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் இல்லையா? ஹீமோக்ளோபின் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் நம்ம ரெகுலராக பார்த்தாலே நமக்கு என்ன தெரியும்? நார்மலாக அப்போ எல்லாம் நினைக்கிறோம், ஐயோ செலவு பண்ணிட்டோம் வேஸ்ட். ஏன் நீங்கள் போய் வெளியில் போய் சாப்பிட்றீங்க, செலவு ஆகுது. ஸோ இதை நீங்கள் செலவாக எடுத்துக்காதீங்க. திஸ் இஸ் யோர் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் யுவர் ஓன் ஹெல்த். நம்ம ஹெல்த்தை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இது கண்டிப்பாக போகணும், செக்அப் பண்ணணும். எல்லாம் நல்லா இருக்கா, கிராட்டிடியூட், சே தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் அண்ட் கண்டினியூ யோர் ஒர்க். அவ்வளோதான். வராமல் நம்ம தடுக்கலாம். இது நமக்கு வராது அப்படின்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகி நான் நல்லா தான் இருக்கேன்னு நினச்சி திடீர்னு ஒரு நாள் நம்ம படுத்துட்டோம்னா அது யார் பார்த்துக்கிறது? கரெக்டுங்களா? கரெக்ட். நம்ம டெய்லி லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஒரு சின்ன ஹேபிட் கூட வந்துட்டு பெரிய டிசீஸை வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மையாக ரொம்ப உண்மைங்க. ஹேபிட் மேக்ஸ் வாட் யூ ஆர் டுடே இல்லைங்களா? இப்போது நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி இது சொல்கிறேன். நீங்கள் வந்து 9 to 6 ஜாப், ஓகேங்களா? நீங்கள் ஒரு ஐடி ஃபீல்டில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. கான்ஸ்டன்ட்லி யுவர் லைஃப் இஸ் லைக் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். நீங்கள் போகிறீங்க, சிஸ்டமில் உட்காடுறீங்க, கண்டினியூஸ் வேலை பார்க்குறீங்க, திருப்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க, ஏதோ ஒரு கால்ஸ் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு 2 hours உட்காடுறீங்க. அப்போது இன் அ டே யுவர் ஸ்க்ரீன் டைம், லேப்டாப் முன்னாடி ஒரு 10-12 மணி நேரம் உட்காடுறீங்க, ஃபோன் டைம் இல்லைங்களா? ஸோ அப்போ 12 to 14 hours யூர் கண்டினியூஸ்லி ஆன் ஸ்க்ரீன். அப்போ அந்த ஸ்க்ரீன் டைம் வந்து ஜாஸ்தி ஆகுது. அப்போ உங்களுக்கு என்னெல்லாம் இஷ்யூஸ் வரும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் என்னெல்லாம் ப்ராப்ளம் வரலாம்? ஐ ப்ராப்ளம் மெயினாக வரும். ஹெடேக், எஸ் மேம், பேக் ஏக், ஒபெசிட்டி. ஏன்னா நம்ம உட்காந்துட்டே இருக்கோம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. அப்போ நம்மளோட ஹேபிட் தானே நம்மளுக்கு டிசீஸை கொடுக்குது. ஸோ எவ்ரி ஹேபிட் வாட் வி டூ. இப்போ இதே வந்து அதர் ஹேண்ட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து லைக் ஐ கெட் அப் அண்ட் ஐ கோ ஃபார் அ வாக். நான் வந்து ஒரு எவ்ரி 20 minutes நான் வந்து சிஸ்டமில் உட்காறேன். நான் கொஞ்சம் எழுந்து நடந்து போகிறேன், வரேன், ஓகேங்களா? என்னோட பாடி போஸ்டர் ஐம் கரெக்டிங் இட். நான் சரியாக உட்காரல, இப்படி நிறைய பேர் இப்படி உட்காந்து வேலை செய்வாங்க, இல்லைனா இப்படியே உட்காந்து வேலை செய்வாங்க. ஆல் தீஸ் ஆர் வெரி பேட். அப்போ என்ன ஆகும்னா நமக்கே தெரியாமல் நமக்கு வந்து நிறைய ஸ்பைன் இஷ்யூஸ் வரும். அப்புறம் கடைசியில் எம்ஆர்ஐ எடுங்க அப்படின்னு டாக்டர் சொல்லும்போது இவ்வளோ பிரச்சனை வந்துருக்குங்களா, இப்படியே நம்ம காலை வச்சுட்ருக்கோம், நீ எவ்வளோ இஷ்யூஸ் வரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு சிம்பிள், நம்ம என்ன சின்ன ஹேபிட்
அவாய்ட் பண்ணுறோம். ஸ்மோக் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இதெல்லாம் தான் வந்து ப்ராப்ளம், அதெல்லாம் தான் நமக்கு வந்து இஷ்யூஸ் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைங்க. நம்மளோட ஹேபிட், நம்ம எப்படி வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நல்லா வச்சுருக்கோம், மூமெண்ட் நல்லா இருக்குது, எவ்ரி 20 மினிட்ஸ் நம்ம எழுந்து ஒரு 20 feet நடக்கிறோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணாலே நம்மளோட அண்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க 3 விஷயம். இது எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நம்மளால செய்ய முடியல. அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு சின்ன க்ளூ தரேன். ஹவு, ஏன்னா இது பண்ணாத அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறாங்க, எனக்கும் தெரியுது, ஆனால் என்னால் பண்ணாமல் இருக்க முடியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறோம். அதுக்கு சிம்பிளுங்க. நம்ம காலையில் எழுந்தோடனே நமக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்குமோ அந்த பாட்டை கேட்டுகிட்டே இருங்க. அந்த பாட்டு முடிகிற வரைக்கும் நம்ம வாக்கிங் போகணும். அப்போ என்ன ஆகும், பாட்டு கேட்ட மாதிரி ஆச்சு, வாக்கிங் போன மாதிரி ஆச்சு. சரி, அதுக்கப்புறம் அதே பாட்டை கேட்டுகிட்டே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக நம்ம பாட்டு கேட்டுகிட்டே நம்ம வந்து கொஞ்சம் நேரம் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆகலாம். கரெக்டுங்களா? ஸோ நம்ம வந்து கண்ணை வந்து ஸ்க்ரீனை பார்க்கல, கண்ணை மூடிட்டு ஒரு 5 minutes. ஆஃப்டர்நூன் பவர் நேப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எந்த ஒர்க்கில் வேணா இருங்க, ஒரு குட்டி தூக்கம் ஆஃப்டர்நூனில் போடும்போது என்ன ஆகும்னா யோர் மைண்ட் கெட் ரிஃப்ரெஷ்ட். ஆனால் இது யாருமே பண்ணுறதில்ல. ஸோ யோர் எவ்ரி ஹேபிட், அது வந்து நம்ம டிசிப்ளின்டு லைஃப் அப்படின்னு நான் சொல்லலாம். ஸோ ஹேபிட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இஃப் வி ஆர் லீடிங் அ டிசிப்ளின்டு லைஃப், அப்போ வந்து லாட் ஆஃப் திங்ஸ் தட் வி கேன் ப்ரிவென்ட் ஆர் செல்ஸ். ஓகே மேம். விமனுக்கு ரெகுலராக பண்ண வேண்டிய ஸ்க்ரீனிங் டெஸ்ட் என்னென்ன மேம்? திஸ் இஸ் அ வெரி குட் கொஸ்டின். இப்போ ப்ரிவென்டிவ் மெடிசின் பற்றி நம்ம பேசுறதுனால நம்ம வந்துட்டு மெயினாக வந்து ஒன்று தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பியூபர்ட்டி வந்ததுக்கு அப்புறமா அட் ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி எல்லாரும் நினைக்கிறாங்க இட்ஸ் காமன், நம்ம டாக்டர் கிட்ட போக வேண்டாம். நோ, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் அந்த ஃபர்ஸ்ட் பியூபர்ட்டி அந்த குழந்தைக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் ஒரு ஜென்ரல் செக்அப், இந்த மாதிரி ஷீஸ் அட்டைன்ட் ஆர் பியூபர்ட்டி வாட் எவர் ஏஜ். ஏன்னா இப்போலாம் ஏர்லி பியூபர்ட்டி வருது. முன்னாடிலாம் வந்து 13 to 15 இயர்ஸ்ல தான் பியூபர்ட்டின்னு சொல்லுவோம். இப்போ 10 வயசு 9 வயசுலாம் பியூபர்ட்டி. ஸோ லாஜிக்கலி நீங்கள் வந்து அந்த டாக்டர் டேர்மில் பார்த்தீங்கன்னா 8 years ஆர் 8.5 yearsக்குள்ளே பியூபர்ட்டி வந்ததுன்னா இட்ஸ் சம்திங் பேட். அப்புறம் நம்ம கண்டிப்பாக போகணும். அண்ட் தே சே இப்போ வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. 13 to 15 வாஸ் காமன். இப்போ என்ன சொல்கிறாங்க எல்லாரும், அரௌண்ட் 10 years இட்ஸ் வெரி காமன். 10 to 15க்குள்ளே இப்போ வேணால் பியூபர்ட்டி வரலாம். எல்லாரும் வந்துட்டு பியூபர்ட்டி ஏர்லி பியூபர்ட்டிக்கு இஷ்யூஸ்ன்னு நினைக்கிறேன். பட் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா லேட் பியூபர்ட்டி, 13 வயசு ஆயிடுச்சு, 14 வயசு ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் வந்து they didn't attain the puberty அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இஷ்யூஸ் இல்லைங்களா? ஸோ ஒரு ஜென்ரல் செக்அப் வாட் எவர் ஏஜ் பியூபர்ட்டி வந்ததுக்கப்புறம் தட் இஸ் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். செகண்ட் திங், சர்வைக்கல் கேன்சருக்கு வந்துட்டு ஒரு வேக்சின் இருக்கு. இது எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ 21 ஏஜ் யூ ஹாவ் டு லைக் வித்தின் 21 years இஃப் யூ ஆர் அன்மேரிட் தென் அந்த வேக்சினை போட்டோன்னா we can prevent cervical cancers. எவ்வளோ பேர் cervical கேன்சர்னால வந்து சாகுறாங்க. cervical கேன்சர் early detection பண்ணால் கண்டிப்பாக கியூர் இருக்கு. ஆனால் அந்த cervical கேன்சரோட சிம்டம்ஸ் முத்தி போனதுக்கு அப்புறம் தான் நம்ம டாக்டர் கிட்டே போகிறோம். ஸோ திஸ் இஸ் அந்த அவேர்னஸ் இல்லை. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து கைனகாலஜிஸ்ட்டை போய் கேட்டுக்கணும். தேர்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங்குங்க, இப்போ ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தில் நம்ம வந்து வெயிட் எப்படி இருக்குது, நம்மளோட ஒபேசிட்டி எப்படி இருக்குது, நம்ம சுகர் வேல்யூ எப்படி இருக்குது, பிளட் சுகர் எப்படி இருக்குது, பிபி எப்படி இருக்குது, அது வந்து ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ ஒரு டயபிட்டிஸ் இருக்கிற அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்க டயபிட்டிஸ் இருக்குது, அப்போ ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வில் காஸ் லாட் ஆஃப் இஷ்யூஸ். பிளட் சுகர் லெவல் பாடியில் ஜாஸ்தி இருக்கும். அப்போ என்ன ஆகும், குழந்தைக்கு வந்து அது பிளட் சரியாக போகாது. ப்ரீ எக்லாம்சியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். நம்ம மெடிக்கல் டேர்ம் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இதை அட்லீஸ்ட் ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு ப்ரெக்னன்சி லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஹெல்த், நம்மளோட பிபி, நம்மளோட கொலஸ்ட்ரால், நம்மளோட வெயிட், நம்மளோட PCOS கண்டிஷன்ஸ் ஆர் எனி ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் இஸ் ஹெல்தி, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இஸ் மேமோகிராம் இல்லைங்களா? இப்போ பிரெஸ்ட் கேன்சர் ஏர்லிலையும் வருது, லேட்லையும் வருது. நம்ம நல்லா தான் இருக்கோம், நமக்கு எந்த சிம்டம்ஸும் இல்லை. எனி கேன்சர் சிம்டம்ஸ் வந்தால் தான் கேன்சர் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ மேமோகிராம் அண்ட் நம்மளோட அப்டமன், இப்போ சப்போஸ் நமக்கு வந்துட்டு நம்மளோட யூட்ரஸ் நார்மலாக இருக்கா, எண்டோமெட்ரியம் கரெக்டாக இருக்கா, ஓவரியில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, சிஸ்ட் இருக்கா, யூட்ரைன் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கா, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீப்ரொடக்டிவ் டிசீசஸ் இருக்குது. ஆக்சுவலி இந்த டெர்மினாலஜிஸ் நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஒன்ஸ் இன் 6 months யூ டேக் அன் அல்ட்ராசவுண்ட். ஒரு டாக்டர் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, தே themselves will suggest. ஓகேங்களா? ஒரு அல்ட்ராசவுண்ட் எடுத்துகிட்டு வாங்க. அப்போ அந்த அல்ட்ராசவுண்டில் your entire reproductive region இட்ஸ் ஹெல்தி அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் இல்லைங்களா? எஸ். ஸோ அல்ட்ராசவுண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் விமன் எவ்ரி 6 months. மேமோகிராம் 35 and above. இப்போலாம் தேர் ஆர் மெனி ரிசர்ச் பேப்பர்ஸ். நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் அந்த ரிசர்ச்சில் போடுங்க. இப்போ ஏஐ நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. பர்ப்ளெக்சிட்டி போங்க. பர்ப்ளெக்சிட்டியில் போயிட்டு என்னென்ன விமன் ஹெல்த் டிசீசஸ் ஏர்லியாக வருது. ஆனால் அதுக்காக அதெல்லாம் உண்மை அப்படின்னு இட்ஸ் ஜஸ்ட் அ இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஏஐயில் அந்த ChatGPT பர்ப்ளெக்சிட்டி பார்த்துட்டு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நம்ம வந்து நமக்கே வந்துடுற மாதிரி ஒரு ஃபீல். தட் இஸ் ஆல்சோ ராங். நாலேஜ் வளர்த்துக்கோங்க. மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி 35 years ஆகிடுச்சுங்களா, எவ்ரி இயர் ஒன்ஸ் ஒரு மேமோகிராம். அண்ட் எஸ்பெஷலி உங்களோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரியில் யாருக்காவது பிரெஸ்ட் கேன்சர், ஒவேரியன் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர், எண்டோமெட்ரியல் கேன்சர் இந்த மாதிரி கண்டிஷன்ஸில் அவங்க இறந்தாங்கன்னா நமக்கு எவ்ரி இயர், அது மென்னாக இருக்கட்டும் விமனாக இருக்கட்டும்,
எவ்ரி இயர் கேன்சர் டிடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இப்போ சிம்பிள் பிளட் டெஸ்ட்ல நிறைய கேன்சர் டிடெக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு இதெல்லாம் வந்து ஒரே ஒன்று தாங்க, நமக்கு தெரியல. ஸோ இப்போ உங்கள் சேனல் மூலயமா நம்ம எல்லாருக்கும் சொல்கிறோம். ஸோ இனிமே நம்ம நேயர்கள் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக அந்தந்த ஏஜுக்கு என்னென்ன ஸ்க்ரீனிங் பண்ணணுமோ அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டாக பண்ணி ஹெல்த்தை சூப்பராக பார்த்துட்டு போகிறாங்க. எஸ் மேம், ஃபுல்லாகவே வந்துட்டு உமன் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததான் வந்துட்டு மென்னை பற்றியும் வந்துட்டு பேசிடலாம். ஆமாங்க, கரெக்ட். பாவம் அவங்களும். சொல்லுங்க. மென் வந்துட்டு காமனாக அவாய்ட் பண்ணுற ஹெல்த் இஷ்யூஸ் என்னென்ன மேம்? ரொம்ப ரொம்ப நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. மென் வந்து யூஸ்வலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்படின்னா நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ராங். இப்போ ஓவராலாக ஜென்ரலைஸ்டு டேர்மில் வந்து என்ன, விமென் வந்து வீக், மென் வந்து ஸ்ட்ராங். விமென் வந்துட்டு எல்லாத்துக்கும் இமோஷன் ஆவாங்க, மென் வந்து ரொம்ப ஸ்ட்ராங், அழமாட்டாங்க. அண்ட் ஹெல்த் இஷ்யூஸ் அவங்களுக்கு அவ்வளோவா வராது, விமென்ஸ்க்கு தான். அப்படிங்கிறது பெரிய மித்துங்க. அப்படி எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து மென் அண்ட் விமென், இப்போ நம்ம ஈக்குவாலிட்டி ஈக்குவானிமிட்டி பற்றிலாம் பேசுகிறோம். ஹெல்த்லேயும் அதே மாதிரி தான். என்ன ப்ராப்ளம்னா, மென் வந்து அந்த ஒரு ஃபீல் வந்துடுது. மென்னாலே வந்து நமக்கு எந்த ஹெல்த் இஷ்யூ வராது. நம்ம வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங், வி ஆர் மென், நம்ம வந்து எந்த பிரச்சனையும் வராது, நம்ம எதுனாலும் சந்திச்சிடலாம். ஸோ அந்த ஒரு இது இருக்குது அவங்களுக்கு. அதனால என்ன ஆயிடுது அப்படின்னா, அவங்க வந்து இப்போ நம்ம விமெனுக்கு ப்ரிவென்டிவ் மெடிசின்ஸ் சொன்னோம் இல்லைங்களா, அதே மாதிரி அவங்களுக்கும் நிறைய டெஸ்ட் இருக்குது. மென்னுக்கு காமனாக வர ப்ராப்ளம் என்ன, ஒபேசிட்டி. நீங்கள் நிறைய பேர் பாருங்கள், விமென் அண்ட் மென்னில் கம்பேர் பண்ணும்போது மென்னோட ஒபேசிட்டி ரேஷியோஸ் நிறையா இருக்கும். மென்னுக்கு இன்னொரு காமனாக வரக்கூடிய பிரச்சனைகள் இல்லைன்னா உட்காந்துட்டே வேலை செய்கிறாங்களா, பேக் ஏக். அவங்க மென்னுக்கு என்ன ப்ராப்ளம்னா, விமென் வந்து சொல்லிடுவாங்க, எனக்கு இது பிரச்சனை இருக்குது, எனக்கு வந்து இது ப்ராப்ளம் இருக்குது, உடனே நம்ம போயிடுவோம், ஆக்ஷன் எடுத்துருவோம். ஆனால் மென் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க, எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. மென் என்ன, இதுதானே பார்த்துக்கலாம், அந்த ஒரு தெனாவட்டான ஒரு இது. ஸோ அதனால என்ன ஆயிடுதுன்னா, 40, 45 அந்த வயசு டச் பண்ணும்போது அப்போதான் சிம்டம்ஸ் ஜாஸ்தி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளால ஏதாவது வெளியில சொல்லிடுறோம், ஸ்ட்ரெஸ்ஸை உள்ளேயே வச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பிபி, கொலஸ்ட்ரால், ஃபேட்டி லிவர் இல்லைங்களா, பெல்லி ஃபேட் நிறைய இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிபி நிறைய ஆகும், கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கும். கொலஸ்ட்ராலில் வந்துட்டு ஒரு லிபிட் ப்ரொஃபைல்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா எல்டிஎல், கெட்ட கொலஸ்ட்ரால். அந்த எல்டிஎல் வந்து மென்னுக்கு வந்து ஜாஸ்தி இருக்கும். ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் இருக்காது. ட்ரைக்ளிசரைட்ஸ்னு ஒன்று இருக்குது, அது ஜாஸ்தி இருக்கும். அப்போ அந்த மென்னும் என்ன பண்ணணும், ஒரு பிளட் டெஸ்ட், ஹீமோக்ளோபின் நமக்கு நல்லா இருக்கா, நம்மளோட ஆர்பிசி, டபிள்யூபிசி, பிளேட்லெட்ஸ் இதெல்லாம் நல்லா இருக்கா, நமக்கு வந்துட்டு லிபிட் ப்ரொஃபைல் நல்லா இருக்கா, நம்ம கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் இருக்கா இல்லையா அப்படின்னு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் வெயிட் தானே ஏறிட்டு போட்டோம், நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு இந்த சிம்டம்ஸ் இல்லை. ஆனால் அந்த சிம்டம்ஸ் எல்லாம் எப்போ கொடுக்கும், கொஞ்ச நாள் ஆக 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 கொடுக்கும். அப்போ இதே மாதிரி மென் நினைக்காம நமக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் வரும், நம்மளும் அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க போய் ரெகுலர் பிளட் டெஸ்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லிக்கிறேன் மென்னுக்கு, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து யாருமே வெளியில் பேசுறது இல்லை. ஏன்னா நம்ம பேசணும்னா அது டேபு, ஒரு மித்தம், அதை நம்ம பேசுறதுக்கு ஷையாக ஃபீல் பண்ணுவோம். ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், விமெனாக இருக்கட்டும் மென்னாக இருக்கட்டும். இப்போ விமெனுக்கு எப்படி நம்ம வந்து ஒவேரியன் கேன்சர், சர்வைக்கல் கேன்சர்ஸ்ன்னு பேசுகிறோமோ, அதே மாதிரி மென்னுக்கு காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம் ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா. ஏஜ் ஆக ஆக என்ன ஆகும்னா, ப்ராஸ்டேட் கிளாண்டில் இஷ்யூஸ் வரும். ஸோ இப்போ நீங்கள் மென்னோட சினாரியோவில் பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்டேட் கேன்சர் அப்படின்னு ரிசர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய மென்னுக்கு வந்து ப்ராஸ்டேட் கேன்சர் வருது. அப்போ மென் என்ன நினைக்கிறாங்க, ரீப்ரொடக்ஷன்னாலே விமென் தான், இன்ஃபர்டிலிட்டினாலே விமென் தான். அது வந்து ஒரு பெரிய மித்து. இப்போ விமெனுக்கு வந்து எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும், ஆனால் மென்னோட ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது, டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் இருக்குது, அவங்களுக்கு வந்து மொட்டிலிட்டி இல்லை அப்படின்னும் போது ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. ஆனால் நம்ம அதை பற்றி பேசுறது இல்லை. ஸோ இந்த ஜெண்டர் சென்சிடைசேஷனுங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதனால தான் we have started a foundation, NIREP அப்படின்னு, நேஷனல் யூத் ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ரிலேஷன்ஷிப் லிட்ரஸிஸ் எமோஷனல் வெல்பீயிங் ப்ரோக்ராம். அதில் நம்ம ஜெண்டர் சென்சிடைசேஷனும் கொண்டு வரும். ஸோ ப்ராஸ்டேட் ஹைப்பர்ப்ளேசியா அப்படின்றது வந்து ப்ராஸ்டேட் கேன்சரோட ஒரு முன்னாடி ஸ்டேஜ். ஓகேங்களா. இப்போ மென் வந்து ஒரு 40 years ஆயிடுச்சு, ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்து, நெஃப்ராலஜிஸ்ட்டை பார்த்து அந்த ஒரு ஸ்கேன் கேயூபி எடுத்து அவங்க கிட்னி நல்லா இருக்கு, ப்ராஸ்டேட்ல நல்லா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல என்ன ஒரு ஷை, நம்ம பாடி நம்மளோட கிளான்ஸ். இதை பற்றி பேசுறதுல என்ன ப்ராப்ளம், ஸ்மோக்கிங் பற்றி பேசுவோம், ஆல்கஹால் பற்றி பேசுவோம், எதோ பேசுகிறோம், விச் இஸ் லைக் வெரி காமனாக அப்படியே. ஆனால் நம்ம வந்து விமெனோட மென்ஸ்ட்ரல் சைக்கிளை பற்றி பேசுறதுக்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. விமெனோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி பேசுறதுக்கு நம்ம வந்து ஷையாக ஃபீல் பண்ணுறோம், அது ஒரு டேபு அப்படின்றோம். மென்னோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் பற்றி பேசுவோம், ஐயோ இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது, அப்படி ஏன். ஸோ லெட் திஸ் ஆல்சோ சேஞ்ச். எவ்வளோ ஜென்ரேஷன்ஸ் நிறைய மாறி இருக்குல்ல, இதுவும் கண்டிப்பாக மாறணும். ஸோ அவங்க போய் எடுக்கட்டும், அப்போ நமக்கு ஓகே ப்ராஸ்டேட் கிளாண்ட் இஸ் குட், நம்ம வந்து ஹெல்த்தியாக தான் இருக்கோம் அப்படின்னு. ஸோ ஹெல்த் அப்படின்னு வரும்போது நம்ம ஜென்ரலாக ஹெல்த்தை பற்றி பேசும்போது ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், அந்த ஹெல்தி ரீப்ரொடக்ஷன் நமக்கு இருக்கணுங்கிறது வந்து ரொம்ப 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 அவசியம். அதை நம்ம பராமரிக்கணும், அதை பற்றி அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது இட்ஸ் ஃபார் போத் மென் அண்ட் விமன். ஸோ யூ ரியலி ஹிட் த நேல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். எஸ், தேங்க்யூ. தேங்க்யூ.